ஒரு ஸ்கூட்டரை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு அது ஒரு ரெட்ரோ கிளாசிக் டிசைனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரோட்டில் அதை ஓட்டிகிட்டு போகும்போது எவ்வளோ யூனிக்காக தெரிவிங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிசைனுக்கு பேர் போன ஒரு வண்டி தான் இந்த ஆக்சஸ் 125. ஸோ இப்போ இருக்க அந்த 2025ல் என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, அவங்க அப்டேட் பண்ணது ஆன் ரோடில் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதான்றதை பற்றின என்டையர் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் வித் ஸ்டைல். ஸோ ஸ்டைலில் தாங்க இந்த 2025 மாடலில் ஒரு மேஜர் அப்டேட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ரோம் ஃபினிஷிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா எங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்கறது இந்த க்ரோம் ஃபினிஷ் தான். அவங்க பேஜிங்காக இருக்கட்டும், இந்த ஃப்ரண்ட் செஷனில் இருக்கிற இந்த எல்இடியோட டாப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த சைடில் இருக்க ஆக்சஸோட பேஜிங்காக இருக்கட்டும், ஏன் ஈவன் புட்ரஸ்ட்டில் கொண்டு அந்த க்ரோம் ஃபினிஷில் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக இருக்குது. ஸோ அதை தாண்டி டிசைனில் என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஆர்எல் உங்களுக்கு சுசுகி லோகோ கீழே ஒரு சின்ன ஒரு குட்டி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. தென் லைட்டுமே 2024 மாடல்லேருந்து இப்போ ஒரு பாக்ஸி டிசைனில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் எல்இடிஸ் அஸ் யூஷுவல் தான், உங்களுக்கு ஹாலஜன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்ண நெசசிட்டி கிடையாது. தென் கலர் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஐஸ் க்ரீன் எங்களோட பர்சனல் ஃபேவரட்னே நான் சொல்ல முடியும். ஏன்னா இது அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது, அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது. என்ன தான் ஒரு ரெட்ரோ மாடர்ன் லுக்கில் இந்த ஸ்கூட்டர் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாலும் இந்த கலர் அதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லணும். இது ஒரு 3 டோன் கலரில் வருது. ஏன்னா சீட்டுக்குமே அவங்க ஒரு ப்ரௌன் லெதர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இதை காட்டுதுன்னு சொல்ல முடியும். அப்பார்ட் ஃப்ரம் டிசைன், பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்கூட்டரில் என்ன மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, நம்பர் வைஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஸ்கூட்டர்ஸில் ஒரு 5.5 கொஞ்சம் கூட குறைஞ்சி இருக்குது. ஏன்னா இது ஒரு 8.4 PS பவரையும் ஒரு 10.2 nm டார்க்கையும் ப்ரொவைட் பண்ணுது. பட் எந்த இடத்துலையுமே அந்த 0.5ன்றது எனக்கு ஃபீலே ஆகலை. அவ்வளோ அக்ரெசிவாகவே இது ப்ளே ஆகுது ஆன் ரோடில். ஸோ பவர் லேக்ன்றதை நான் எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணவே கிடையாது. நான் லீனியராக க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது அழகாக அது டிரைவ் ஆகி போயிட்டே இருக்குது. வைப்ரேஷன் அஸ் யூஷுவல் தான். ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன்றது இருக்குது. ஏன்னா மற்றதில் இதே கேட்டகரியில் இருக்க மற்றதெல்லாம் ஐஎஸ்ஜிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு சைலண்ட் ஸ்டார்ட் டெக்கே அவங்க கொடுக்குறாங்க. பட் இதில் அந்த மாதிரி ஒரு சைலண்ட் ஸ்டார்ட் இல்லை. கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த இன்ஜினோட அந்த நாய்ஸ் அண்ட் வாய்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆல்சோ ஒரு குட்டி வைப்ரேஷன் ஸ்டார்டிங்கில் இருக்குது. பட் ரைட் பண்ணிட்டு போகும்போது ஒரு 70 வரைக்குமே வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வைப்ரேஷன் உங்களுக்கு ஃப்ளோர் மேட்லையும் சரி, ஹேண்டில் பார்ஸ்லையும் சரி, ரெண்டுலையுமே ஃபீல் ஆகுது. தென் ஹீட்டு பெரிய லெவலில் எனக்கு எந்த இடத்துலையுமே எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. பவர் வைஸ் குவைட் குட்னே என்னால் சொல்லிட முடியும். எந்த இடத்துலையுமே நான் பவர் லேகோ எந்த லேகுமே நான் ஃபீல் பண்ணல. பட் இந்தளவு பவரை ரோலில் கனெக்ட் பண்ணுற அந்த டயர்ஸை கிரிப்பியாக பிடிக்கிறதுக்கான அந்த பிரேக்ஸு, அது அந்த பாத் ஹோல்ஸை ஏறி போகிற அந்த சஸ்பென்ஷன், இந்த எந்த இடத்துலையுமே சுசுகி காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. டயர்ஸு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு 12 இன்ச் அலாயும் பேக்கில் ஒரு 10 இன்ச் அலாயும் கொடுத்துருக்காங்க. என்னதான் ஒரு 10 இன்ச் அலாயை பேக்கில் கொடுத்துருந்தாலும் எனக்கு எந்த இடத்துலையுமே இது ஒரு ஸ்லிப்பரியான ஃபீலை கொடுக்கவே இல்லை. வண்டி அவ்வளோ நிம்பிளாக இருக்குது. என்னால் ஈஸியாக ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியுது. எனக்கு அது ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இந்த பர்டிகுலர் ஸ்கூட்டரில் எனக்கு ப்ளே ஆச்சு. ஏன்னா ஒரு ரெட்ரோ டிசைனில் இருக்கிறதுல ஒரு ஸ்போர்ட்டியர் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த ஸ்கூட்டரில் அதை நான் சொல்லுவேன். சஸ்பென்ஷன் இவங்களோட காம்படிட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல எஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. எந்த ஒரு பாத் ஹோல்ஸ்லையோ இல்லை ஒரு பம்ப்ஸ்லையோ எனக்கு அந்த வைப்ரேஷனை எனக்கு ரீச் பண்ணவே விடலை. ஒரு ஈஸியாக அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டு போகுது. அவ்வளோ எஃபிஷியண்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட்டை டெலஸ்கோபிக், பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் மவுண்டட் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சஸ்பென்ஷன். பிரேக் வைஸ் அஸ் யூஷுவல் வேரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் வேரியண்ட் இருக்குது, டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பேக்கில் ட்ரம் பிரேக் தான். இந்த செக்மெண்ட்டில் இவங்களோட காம்படிட்டர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ இந்த மெக்கானிக்கல் வைஸ் அது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட்லையுமே இவங்க காம்படிட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே அளவு தான் இதுவும் பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு மேஜராக பர்ஃபார்மன்ஸ் அப்டேட்டடாக எனக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு அது ஃபீலே ஆகவே இல்லை. 2024 மாடலுக்கும் 2025 மாடலுக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன ஒரு இடம் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குது. பவரோட புள்ளி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது 2024 கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது. தென் கொஞ்சம் நிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாக ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியுது. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் 2024க்கும் 2025க்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஏஸ்தட்டிக் அப்கிரேடாக தான் அவங்க பெரிய விஷயத்தை அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அதோட சின்ன சின்ன ஆட் ஆன்ஸாக அந்த பூட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு ஏற்கனவே இந்த வெர்ஷனில் ஒரு 21
இருந்துச்சு, இப்போ ஒரு 24.4 இருக்கு. தென் ஃப்ரண்ட்ல ஒரு 2 பாக்கெட்ஸ் ஃப்ரண்ட் பாக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயே யூஎஸ்பி மவுண்ட்டும் ஆயிருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக மொபைலில் சார்ஜ் பண்ணி அதிலே ஹோல்ட் பண்ணிக்க முடியும். தென் 2 பாக்கெட் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு சைடில் மொபைலையும் இன்னொரு சைடில் வேறு ஏதாவது உங்களுக்கு உங்களோட வேறு ஏதாவது திங்ஸான ஒரு வாட்டர் பாட்டிலோ ஏதோ ஒன்று ஈஸியாக உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அண்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு இது இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எனக்கு பர்சனலாக படுது. தென் இந்த ஃப்ளோரும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியராக இருக்குது. ஏற்கனவே இந்த ஒரு வெர்ஷனை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இது ஒரு அப்ரைட் பொசிஷனில் ஒரு பாசி போஸ்டரில் எனக்கு ஓட்டுற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதனால் ரோடோட கான்டாக்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு நல்லாவே வியூ இருந்துச்சு. அதை தாண்டி இந்த க்ரோம் ஃபினிஷ் எனக்கு லுக் ஆகுறது எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எனக்கு பர்சனலாக ஒரு ரைட் பண்ணும்போது ஃபீல் ஆச்சு. இவங்களோட காம்படிட்டர்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்னும் சுசுகி அந்த நெகட்டிவ் எல்சிடி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரைட் கனெக்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஹை வேரியண்ட்டில். ஸோ இதில் ஆக்சுவலி ஒரு 3 வேரியண்ட் இருக்குங்க. ஸோ பேசிக் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் அண்ட் ஸ்பெஷல் வேரியண்ட் அண்ட் தேர்ட் ஒன் ரைட் கனெக்ட். அதில் தான் உங்களால் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன் ரோடில் ஒரு 85லேருந்து ஒரு 97 வரைக்குமே வேரியண்ட் ஆகுது. ஒரு 5 கலர் வேரியன்ட்ஸில் வந்துருக்கு. இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மேஜர் 4 ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட இன்ஜின். ஒரு ஜாப்பனீஸ் இன்ஜினோட ரிலேபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு சொல்ற நெசசிட்டியே கிடையாது. அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ ப்ரிசைஸாகவும் இருக்குது. தென் இதோட ஏஸ்தட்டிக் சூப்பராக இருக்குங்க. ஒரு ப்ரீமியமாக ஒரு ஸ்கூட்டரை நீங்கள் தேடுறீங்க, ஒரு 1 lakh அரௌண்ட் 1 lakh பட்ஜெட்டில் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் இதாக தான் இருக்கும். தேர்ட், அந்த கம்ஃபர்ட்டு ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரைட் பண்ணும்போது. ஃபோர்த், ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அது எல்லாமே இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக ஒரு 1 lakh பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கூட்டரை வேறு எதோடலாம் கம்பேர் பண்ணணும், டியோவோடையோ டெஸ்டினியோடையோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்கூட்டர் ரிவ்யூ வேணும் அப்படின்னாலோ இல்லை பர்டிகுலராக இதோட ரைட் ரிவ்யூ மல்டிபிள் டெரைன்ஸில் டெஸ்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னாலோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மோட்டோகிராஃபிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.